இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் இவர்தான் ஒரு பக்கம் போலீசில் புகாரும், மறுபக்கம் அந்த புகாரை வைத்து பணம் வசூலும் என்றிருந்த போலி சமூக ஆர்வலர். இந்த மணல் திருட்டுக்கு நான் புகார் மனு கொடுத்து நீதிமன்றத்தை தடை உத்தரவு வாங்கியிருக்கேன். அது சம்பந்தமாக நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன். இது தெரிஞ்ச எதிரிகள் இன்னைக்கு கொலைவெறியில் தாக்கி நடந்திருக்காங்க. A few minutes later. நாளைக்கு காலையில 3 லட்சம் வேணும். அப்படியா? ஆமா, எனக்கு 3 லட்சம் கேஷா நாளைக்கு காலையில 10 மணிக்கு. சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் ரத்தம் சொட்ட சொட்ட ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த போலீசார் ராதாகிருஷ்ணனிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தான் ஒரு சமூக ஆர்வலர் என கூறிய ராதாகிருஷ்ணன் சாலை கிராமத்தில் மணல் திருட்டு நடப்பதாகவும் 3 அடிக்கு மேல் மணல் எடுக்கக்கூடாது என வழக்கு பதிவு செய்து தான் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் சாலை கிராமத்தில் சிலர் நீதிமன்ற உத்தரவையும் மீறி மணல் திருட்டில் ஈடுபட்டதால் அது குறித்து ராதாகிருஷ்ணன் போலீசில் புகார் அளித்ததாகவும் கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மணல் கொள்ளையர்கள் தன்னை காரில் கடத்தி சென்று கொல்லைவெறி தாக்குதல் நடத்தியதாகவும் போலீசுக்கு தகவல் தெரிந்ததால் தன்னை பைக்கில் ராமநாதபுரம் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு தப்பி சென்றதாகவும் கூறினார். அந்த மணல் திருட்டுக்கு நான் புகார் மனு கொடுத்து நீதிமன்றத்தை தடை உத்தரவு வாங்கியிருக்கேன். விவசாய நிலத்தில் யாரும் 3 அடிக்கு கீழே மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே உத்தரவு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் மீறி சட்டத்துக்கு புறம்பாக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்துங்கிற நோக்கத்தில் கனிம வளங்களை இரவு நேரங்களில் கொள்ளையடிக்கிறாங்க. அது சம்மந்தமாக நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன். இது தெரிஞ்ச எதிரிகள் என்னை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காரில் கடத்தி என்னை தாக்கி என்னை கொலைவெறியில் தாக்கி நடந்திருக்காங்க. அவர்கள் மீது சட்டப்படியாக காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இதனை பதிவு செய்த காவல்துறையினர் தன்னை தாக்கியதாக ராதாகிருஷ்ணன் கூறிய பாலு, ராஜசேகர், கவி, கார்த்திக் மற்றும் மணி ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவர்களை தீவிரமாக தேடி வரும் நிலையில் போலீசில் தான் அளித்த புகாரை வைத்து ராதாகிருஷ்ணன் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்களிடம் பேரம் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் சொல்றேன், எனக்கு கேட்டியல்ல, இப்ப நான் சொல்றேன், எனக்கு நாளைக்கு காலையில 3 லட்சம் வேணும். அப்படியா? ஆமா, எனக்கு வேண்டாம். எதுக்கும் நான் பயன்படுத்துவேன். அது நான் 10 பைசா செய்ய மாட்டேன். எனக்கு நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்குள்ள எனக்கு வேணும். நாளை காலை 10 மணி வரைதான் டைம். அதுக்குள்ள 3 லட்சம் வேணும். நான் இன்னும் பெட்டிஷனை வாபஸ் வாங்கல. பணம் வந்துட்டா கேஸ வாபஸ் வாங்குறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையையும் முடிச்சு கொடுக்கிறேன். ஆனா எனக்கு பணம் வேணும் என கூறியதோடு எனக்கு 3 லட்சமும் கேஷாகத்தான் வேணும். இது யாருக்கும் தெரியக்கூடாது எனவும் பேசிய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. இந்த விஷயம் குறிப்பாக யாரும் எனக்கு தெரியுமா, எனக்கு அதுல வேண்டாம். அது நான் ஏற்கனவே கோயிலுக்கு மச்சா கொடுத்துருக்காங்க. எனக்கு பண்ணலாம் வேண்டாம். எனக்கு 3 லட்சம் கேஷா நாளைக்கு காலையில எனக்கு 10 மணிக்கு. சரி சரி, நம்ம இது அண்ணன் வரத்துல பேசிட்டு சொல்றேன். இப்போ நீங்க பேசிட்டு எனக்கு 9 மணிக்கு சரிங்க. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.